மாணவர்களே, இறுதி அமர்வில் இருக்கிறோம். வாக்கெடுப்பு, ஓட்டிங், இது பற்றி பார்க்க இருக்கிறோம். வாக்கெடுப்புங்கிற வார்த்தை லத்தீன் மொழியில் வாக்கம் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. வாக்கெடுப்புங்கிற வார்த்தை லத்தீன் மொழியில் வாக்கம், ஓட்டம் அப்படிங்கிறாங்க, VOTUM, அந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஒரு முன்மொழிவுக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ ஒருவர் தன்னோட விருப்பத்தை உரிய முறையில் பதிவு செய்வதற்கு பேர் தான் வாக்கெடுப்பு. வாக்கெடுப்பு என்றால் என்ன? ஒரு முன்மொழிவுக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ ஒருவர் தனதோட விருப்பத்தை உரிய முறையில் பதிவு செய்வதற்கு பேர் தான் வாக்கெடுப்பு. நிருமச் சட்டம் 2013 பிரிவு 47 படி ஒவ்வொரு முன்மொழிவிலும் பெரும்பான்மை பங்குதாரர்களோட ஒப்புதல் தேவைப்படும். ஒவ்வொரு முடிவு எடுப்பதற்கும் பெரும்பான்மை பங்குதாரர்களோட ஒப்புதல் தேவைப்படும். முன்மொழிக்கு வாக்களிக்கும் உரிமை பங்குதாரர்களுக்கு உண்டு. பங்குதாரர்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய உரிமை, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்னு சொல்கிறோம்ல, நேர்மை பங்குதாரர்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய உரிமை உண்டு. முன்னுரிமை பங்குதாரர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை கிடையாது. இந்த வாக்கெடுப்பு நடைமுறைகள் என்னென்னா 2 வகையான நடைமுறை இருக்குது. திறந்த நடைமுறை, இன்னொன்று ரகசிய நடைமுறை. திறந்த நடைமுறைன்னா ஓப்பன் ப்ரொசீஜர், அது சீக்ரெட் ப்ரொசீஜர். இந்த திறந்த நடைமுறைங்கிறது என்னென்னா எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதில் ரகசியத்தன்மை இருக்காது. யார் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா அப்படிங்கிற தகவல் எல்லாருக்கும் தெரியும். இப்போ திறந்த முறையில் நடைபெறதுனால தான் இதை திறந்த நடைமுறைன்னு சொல்கிறோம். இந்த முறையில் அனைத்து உறுப்பினர்களும் கூடியிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஒரு உறுப்பினர் யாருக்கு வாக்களிக்கிறார் என்பது மற்றவருக்கு தெரியும் வகையில் இந்த வாக்கெடுப்பு நடக்கும். இந்த முறையில் எவ்விதமான ஒளிவு மறைவும் கிடையாது. இது குரல் வாக்கெடுப்பாக இருக்கலாம், கைகளை உயர்த்தக்கூடிய முறையில் இருக்கலாம். குரல் வாக்கெடுப்பு என்றால் என்ன? இந்த முறையில் வாக்கெடுப்பு ஒரு பிரபலமான முறையாகும். இத்தகைய வாக்கெடுப்பு முறையை மிகவும் சிக்கலான அல்லது முரண்பாடுடைய விவரங்களுக்கு முடிவெடுக்க பயன்படுத்த முடியாது. சிக்கலான விஷயங்கள் குறித்து முடிவெடுப்பதற்கு இந்த குரல் வாக்கெடுப்பு முறை ஏற்ற முறை அல்ல. கூட்டத் தலைவர், அந்த கூட்டத்தினுடைய தலைவர், பங்குதாரர்கள் கூட்டத் தலைவர் ஒரு முடிவை முன்மொழிந்து அதற்கு ஆதரவாக உள்ளவர்கள் ஆம் என்று குரலை உயர்த்தி கூற வேண்டும். பின்னர் அந்த முடிவுக்கு மறுப்பவர்கள் இல்லை என்று குரலை உயர்த்தி பதிவு பண்ணணும். தலைவர், கூட்டத் தலைவர் என்ன செய்வார்? இந்த 2 ஓசையும் ஆம்ங்கிறதுக்கு எவ்வளோ சவுண்டு வந்துச்சு, இல்லைங்கிறதுக்கு எவ்வளோ சவுண்டு வந்துச்சு, இந்த 2ஐயும் கூர்ந்து கவனித்து தன்னோட முடிவை தெரிவிப்பார். இந்த முறை அறிவியல் பூர்வமான ஒரு முறை அல்ல. அடுத்த முறை கைகளை உயர்த்துவதன் மூலமாக வாக்கெடுப்பு. ஆம்னு சொல்கிறவங்கெல்லாம் கை தூக்குங்க, எண்ணிக்குவார். கூட்டத் தலைவர் கவுண்ட் பண்ணிக்குவாங்க. இல்லைன்னு சொல்கிறவங்கெல்லாம் கை தூக்குங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க. அது மாதிரி கை தூக்குவதை கணக்கிட்டு அந்த அடிப்படையில் முடிவெடுக்கப்படுவதை, தீர்மானம் ஏற்றப்படுவதை, அந்த முறைக்கு பேர் கைகளை உயர்த்துவதன் மூலம் வாக்கெடுப்பு. மறைமுக வாக்கெடுப்பு நடைமுறையை பின்பற்ற தேவையில்லாத இனங்களுக்கு இந்த முறை பின்பற்றப்படுகிறது. ஒரு முன்மொழிவுக்கு ஆதரவாக உள்ளவர்கள் கைகளை உயர்த்துவார்கள், அவை எண்ணப்படும். பின்னர் எதிராக உள்ளவர்கள் கைகளை உயர்த்துவார்கள், அவை எண்ணப்படும். எண்ணிக்கை அடிப்படையில் கூட்டத் தலைவர் தன்னோட முடிவை அறிவிப்பார். இந்த முறையிலையும் சில குறைபாடுகள் இருக்குது. சில பேர் 2க்குமே கை தூக்கிடுவாங்க, சில பேர் 2 கையையும் தூக்கிடுவாங்க. அடுத்த முறை ரகசிய வாக்குமுறை. இது மந்தனம் காக்கப்படும். ஒருத்தர் யாருக்கு வாக்களிக்கிறாரு, எதற்கு வாக்களிக்கிறாரு, ஆதரவாக இருக்காரா எதிர்ப்பாக வாக்களிச்சிருக்கிறாராங்கிறது தெரியாது. அதனால தான் இது ரகசிய வாக்குமுறை. சிக்கலான விஷயங்கள் குறித்து முடிவெடுப்பதற்கு இந்த ரகசிய வாக்குமுறையை பயன்படுத்தலாம். ஒரு உறுப்பினர் அளிக்கும் வாக்கு மற்ற உறுப்பினர்களால் அறிந்து கொள்ள முடியாத வகையில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்துவதை ரகசிய வாக்குமுறைங்கிறோம். சில சிக்கலான விஷயங்களுக்கு முடிவெடுக்க இந்த முறையை பயன்படுத்தலாம்.
உறுப்பினர்கள் அளிக்கும் வாக்கு இரகசியமாக வைக்கப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது. இரகசிய வாக்குமுறைங்கிறது ஒரு பிரபலமான வாக்குமுறையாக கருதப்படுகிறது. இந்த முறையில், இரகசிய வாக்கு முறையில் வாக்குச்சீட்டு முறையாகவோ அஞ்சல் வாக்கு முறையாகவோ இருக்கும். என்ன முறையாக இருக்கும்? வாக்குச்சீட்டு முறையாகவோ, பேலட் பேப்பர், பேலட் பாக்ஸ், வாக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. வாக்கு சீட்டு முறை பை பேலட் பேப்பர். இந்த முறையில் வாக்குச்சீட்டுகள் வரிசையாக தொடர் எண்ணிடப்பட்டு அச்சடிக்கப்பட்டு வாக்குச்சீட்டுகள் அனைத்து உறுப்பினர்களுக்கும் முறையாக வழங்கப்படும். அதில் ஒரு ரகசிய அறையில் வைத்து தனி கம்பார்ட்மெண்ட் இருக்கும், அங்கே போய் அவங்க ஓட்டு போடணும், முத்திரையை பிரிக்க வேண்டும். அந்த வாக்குச்சீட்டில் யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அதை அந்த ரகசியமாக மற்றவர்களுக்கு தெரியாமல் தனி கம்பார்ட்மெண்ட்டில் போய் வாக்கு செலுத்தி அதை வாக்கு பெட்டியில் போட்டுருவாங்க. இறுதியாக இந்த வாக்கு பெட்டி திறக்கப்பட்டு முகவர்கள் முன்னிலையில் ஓட்டை எண்ணிடுவாங்க, வாக்குகளை எண்ணுவாங்க. அப்போ ஏதேனும் செல்லாத வாக்குகள் இருந்தால் அதை நிராகரிச்சுட்டு எண்ணிக்கை அடிப்படையில் அந்த முடிவை அறிவிப்பாங்க. இந்த முறைக்கு பேர் வாக்குச்சீட்டு முறை. அதே மாதிரி அஞ்சல் வாக்கு முறை, போஸ்டல் பேலட், அஞ்சல் வாக்கு முறை. ஒரு பெரிய நிறுவனங்களில், கம்பெனிகளில் அல்லது பெரிய சங்கங்களில் பல நாடுகள் அளவில் உறுப்பினர்கள் இருப்பாங்க. உறுப்பினர்கள் பல நாடுகளை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் வாக்குச்சாவடிக்கு வர முடியாத நிலை இருக்கிறதுனால, ஒரு குறிப்பிட்ட நாளில் வாக்கெடுப்பை நடத்த முடியாதுங்கிறதுனால அவர்களுக்கு அஞ்சல் மூலமாக அவர்களோட முகவரிக்கு அந்த வாக்கு சீட்டுகளை, வரிசையாக எண்ணிடப்பட்ட அந்த வாக்கு சீட்டுகளை அவர்களோட முகவரிக்கு அனுப்பிடுவாங்க, அஞ்சல் மூலமாக அனுப்பிடுவாங்க. உறுப்பினர்கள் தங்களோட வாக்குகளை பதிவு செய்து பாதுகாப்பாக முத்திரையிடப்பட்ட அந்த கவரோட உரையோட திரும்ப அந்த கம்பெனிக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இறுதியாக அந்த அஞ்சல் உரைகள் பிரிக்கப்பட்டு வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். இதை தான் நம்ம அஞ்சல் வாக்கு முறைன்னு சொல்கிறோம். மாணவர்களே, இதில் இன்னும் ரெண்டு தகவல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறைவன், குவாரம், அதே மாதிரி பகரால். இது ரெண்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்கு தேவையான குறைந்தபட்ச அளவு பங்குதாரர்களோட எண்ணிக்கையை குறைவன்னு சொல்கிறோம். தனி நிறுவனமாக இருந்தால் 2 பேர், பொது நிறுவனமாக இருந்தால் 5 பேர். குறைவன் இல்லைன்னா அந்த கூட்டம் செல்லுபடி ஆகாது, தீர்மானம் நிறைவேற்ற முடியாது. அப்படியே நிறைவேற்றினாலும் அது சட்டப்படியே அந்த கூட்டமே செல்லாது. ஆகவே குறைவன்கிறது முக்கியத்துவம் பெறுகிறது. பகரால் பதிலி. ஒரு நிறுவனத்தினுடைய பங்குதாரர் கூட்டத்தில் பங்குதாரர் ஒருவருக்கு பதிலாக அவருடைய பிரதிநிதியாக அல்லது முகவராக வேறொருத்தர் கூட்டத்தில் கலந்து கொள்வார். அவருக்கு பேர் பகரால். வாக்கு செலுத்த முடியாது. நன்றி மாணவர்களே.